வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவையே ஒரு கலக்கு கலக்கிற மாதிரி ஒரு கல்யாணம், சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குமான்னு உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கல்யாணம், இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணமான்னு குபேரனே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு நான் பண்ண போறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், இது என் சொந்த பொண்ணு, வளர்ப்பு பொண்ணு அல்ல. என்னை வச்சுட்டு என் பொண்ணை கணக்கு போடாதீங்க. செத்து போன என் பொண்டாட்டி மாதிரி அவ சூப்பரா இருப்பா. பொண்ணை கூப்பிடுங்கப்பா. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கிற உங்களில் இருந்து ஒருத்தரை நான் இங்க செலக்ஷன் பண்ண போறேன். இதர்மே செலக்ஷன், மைதானமே மேரேஜ். அச்சா, சொத்து மதிப்பை கரெக்டா சொல்லணும். இதுதான் என் பொண்ணு போகின ஒரு வயிற மாதிரி இல்ல. మాపలైలు ఇంటర్వ్యూ பண்ணிட்டுமா? சொல்லுங்க. నేను కాకినాడ నుంచి ఇక్కడ వచ్చి ఉన్నాను. தெலுங்கு தேசமா? అవునండి. சரி சரி, நீ காக்கிநாடா இருந்தாலும் சரி, காரக்குடியா இருந்தாலும் சரி, டப்பு எவ்வளவு வச்சிருக்க சொல்லு. గంగా, కావేరి, కృష్ణ అన్ని నీళ్లు మిక్స్ చేసి మినరల్ వాటర్ తయారు చేస్తున్నాను. உன்னை நம்பி நான் உனக்கு பொண்ணு கொடுக்கணுமா? தொப்பி வேற உனக்கு. கல்ற தொப்பியா கல்ற ஓடு போ. ஸ்டாப் இட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியர். இன்ஜினியர். அப்பா ஹெட் மாஸ்டர். ஹெட் மாஸ்டர்? ஏண்டா டேய், பிரின்சிபால் பையனே கேட்ல நிறுத்திட்டேன், ஹெட் மாஸ்டர் எவட உள்ள விடுதே? போ. சாரி. போ. எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமனாருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1960 எனக்கு மிக சரியாக நினைவிருக்கிறது. 3ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குமே? ஒரு 1000 மணி தாண்டும். அது ஒரு சின்ன குறை. என்ன? என் மேல் நிறைய கேஸ் இருக்கு. சரி. அப்பப்ப நெஞ்சு வலி வரும், ஹாஸ்டல்ல போய் படுத்துக்குவேன். பரவாயில்ல, 1000 கோடி பணம் இருந்தா ஆஸ்திரேலியா குடியிருக்கலாம், கல்யாணத்துக்கு கூட அங்கேயே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அதை சொல்ல முடியாதுங்க, பார்த்தாதான் தெரியும். காட்டுங்க. என்ன, கொஞ்சம் காலை தாங்கி கிடப்பேன், அவ்வளவுதானுங்க. இது கொஞ்சமா? அடுத்த கால அமைச்சர் பதவி நமக்கு தானே கட்சி மேலிடத்துல பேசிக்கிறாங்க. அம்மா, காலை எழுத்து எழுத்து நடக்கிறாருன்னு பாக்காதேம்மா, அது ராஜ நடைமா. 1000 கோடி இருக்குது, சரி பண்ணிடலாமா? அம்மா வேண்டான்னு சொல்லிடாதேம்மா, 1000 crores வேண்டான்னு சொல்லாதேம்மா. அம்மா சரின்னு சொல்லுமா. உங்க நொண்டி கால புடிச்சு கெஞ்சிருந்த மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இது? ஒரு கால் தலையில இப்ப தலையில முடியுமில்ல, வழுக்கியா மாப்பிள்ள? மாப்பிள்ள எப்பவும் கனவு தானா? முன்னெல்லாம் லட்சக்கணக்கில் கனவு கண்டீங்க, இப்ப கோடிய தாண்டியாச்சு. ஏமா, அவன் கொடி முடிச்சு கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறான், நான் கோடி கணக்கில் கனவு கூட காணக்கூடாதா? போமா. உங்க கனவு தொல்லை தாங்க முடியலப்பா. முதல்ல உங்களை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். எழுந்திரிங்க, எழுந்திரிங்கப்பா, உட்காருங்க. அப்பா முதல்ல போய் முகத்தை கழுவுங்க, நான் காலேஜ் போறேன். ஓகே? ஏமா, ஒப்பனை என்ன கேன கொங்கன்னு நினைச்சிருக்கிறியா? காலம் பூரா இந்த எஸ்டேட்ல கணக்கு எழுதி மேனேஜராவே மாஸ்டர் பிளான யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சர்வ லட்சணமும் பொருந்திய கோடீஸ்வர மணமகளுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை தேவை அப்படின்னு பத்திரிகையில் ஒரு பீலா விட்டுருக்கேன். அந்த பீலா உண்மையை நம்பிக்கிட்டு எத்தனை வய பதில் போட்டானோ. வாடா குன்றத்தூர் பாபு. வணக்கங்க. இந்து பத்திரிகை ஆபீஸ் இருந்து பார்சல் வந்து இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. காடு மலையெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து கால் முட்டியே தேஞ்சு போச்சுன்னா. வலிக்குதா? ஆமாங்க. வேலை எழுதி கொடுத்துட்டு வீட்டுல இருந்து பாரு, வலிக்கவே வலிக்காது. காப்பி தண்ணிக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா. காலனா கூட குமாரசாமி கொடுக்க மாட்டான்னு ஊருக்கே தெரியும், உனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? போடா. லஞ்சத்தை என்கரேஜ் பண்ண மாட்டேன்டா நானு. விநாயகா, கோடீஸ்வர மாப்பிள்ளைகளா எல்லாரும் போட்டாவா பார்சலுக்குள்ள இருக்கானுங்க. இதுல ஒரு நல்ல மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. என்ன நான் சொல்றது ஏதாவது காதுல ஏறுதா? காது நிறைய பூ வச்சிருந்தா எப்படியா ஏறு உனக்கு? இங்க பாரு. ஓஹோ, என்னடா பிராடு பண்றதுக்கு குமாரசாமி நம்மளை துணை கூப்பிடறானேன்னு பாக்குறியா? ஏயா, இத்தனை வருஷமா நான் உன்னை கும்பிட்டு இருக்கேன்னு, நீ எனக்கு என்ன பண்ண சொல்லு? என்ன, என் பொண்ணை என் பொண்டாட்டி ஜாடையில தங்கம் விக்கிற மாதிரி பெத்து கொடுத்துட்ட. சரி, அவளை என் ஜாடையில பெத்து கொடுத்திருந்தீன்னா அந்த முகரக்கட்டைக்கு நான் மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்ப இந்த ஜென்மத்துல நான் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. கோடீஸ்வரனுக்கு மாமனார் ஆயித்தான் நான் குரோர்பதி ஆகணும். நீ தான் ஏற்பாடு பண்ணணும். என்ன திருட மாதிரி இருக்கான்? சொத்து மதிப்பாவது தேருமான்னு பாப்போம். சோமனூருக்கு பக்கத்தில் 10 ஏக்கரா புஞ்ச நாய்.
கவரும் நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. முதலாளி, என்னடா இது? எங்க முதலாளி அம்மா மகனே எனக்கு மாப்பிளையா? அப்படின்னா நான் வேலை பார்க்கிற எஸ்டேட்டுக்கே நான் முதலாளியா? ஐயோ, இது நான் கண்ட கனவை விட சூப்பரா இருக்கே. தலையில சொரா மாட்டும் எறா மாட்டும்னு நினைச்சா பெரிய திமிங்கலமே மாட்டிடுச்சே. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அரண்மனையும் எஸ்டேட்டையும் வளர்ச்சிடணும். மாப்பிள, நல்லா இருக்கு. சத்யா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க. அவளை கண்கலங்காம பாத்துக்க. எஸ்டேட் எங்கிட்ட ஒப்படைச்சது, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா கூப்பிடுறாங்க. ஏண்டா டேய், மனுஷனை கனவுலையாவது சந்தோஷமா இருக்க விடுங்கடா. எதுக்குதான் நீங்க இந்த பகல்ல கனவு காண்றதை விட போறீங்களோ தெரியல குமாரசுவாமி. கூப்பிட்டீங்களாமா? 7th டிவிஷன் மேனேஜர் வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த வர்க்கர்ஸ் ப்ராப்ளம் தெரியும்ல? சரி 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 நெக்ஸ்ட் வீக் நீங்க இவரோட போய் அந்த ப்ராப்ளத்தை பேசி சால்வ் பண்ணிடுங்க. சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். அம்மா போன். ஹலோ ஹலோ டாக்டர், 5 o'clock அப்பாயின்மெண்ட் தானே? ஞாபகம் இருக்கு. நம்ம பகல் கனவு குமாரசுவாமி பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆமா ஆமா. ஓகே டாக்டர், நான் ஒரு அம்சம் உங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்றேன். தேங்க்யூ டாக்டர். அம்மா, அவர் ஏமா நாம பிக்கப் பண்ணணும்? டாக்டர் உடம்பு சரியில்லைங்களா? ஐயோ, உடம்பு சரியில்லாம இருக்கிறது எனக்கு. நீங்க தானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. அடிக்கடி கனவு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுங்கம்மா. நீங்க அவர்கிட்ட சொல்லி மண்டையில் ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ண சொல்லுங்கம்மா. என்னது இது? கை நல்லா இருக்குதுங்களா? விடுங்க. பூஜா, மலர் தூவி வரவேற்றது நான் தான். ப்ளீஸ் அக்செப்ட் திஸ். ஏய் வசந்த், வேணாம், அவசரப்படாத. அவனை பத்தி தெரியும்ல, அப்புறம் பாத்துக்கலாம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறத காரணம் காட்டி முத வேலையா அந்த பையனை இங்க கொண்டு வரணும். பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓவரா ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கீங்க. அவங்க வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாதா? அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தேவை. டாக்டர், என்ன இருந்தாலும் நம்ம அக்கறையும் தேவையில்லையா? உங்க தொழில எல்லாத்தையும் கம்பவுண்டர் கிட்ட விட்டுட்டு உங்களால ஓய்வு எடுக்க முடியுமா? அதுக்காக எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு ராத்திரி மகளும் கஷ்டப்பட்டு இப்படி உடம்பு கெடுத்துக்கணுமா? டாக்டர், இப்பதான் கவர்மெண்ட்ல ஒரு குழந்தை போதுமேன்னு சொல்றாங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு குழந்தையை பெத்து கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்காரர் போய் சென்றார். இருந்த ஒரு பையனை கூட மாட ஒத்தாசி வச்சுக்காம ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சு போட்டு கஷ்டப்படுறாங்க டாக்டர். நான் என்ன செய்யுது குமாரசுவாமி? அவனுக்கு படிப்பு முக்கியம் இல்ல? யாரும் வேண்டாம்னு சொன்னா? நம்ம நாட்டுல இல்லாத படிப்பா, நம்ம நாட்டுல இல்லாத காலேஜா? இங்க வந்து படிச்சதுன்னா படிச்ச மாதிரி இருக்கும், எஸ்டேட் நிர்வாகத்தை பழகிட்ட மாதிரி இருக்கும். நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் தம்பி உடனடியா வர சொல்றேன். அதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். ஓகே. என்ன அங்கிள் திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க? இன்னும் வர்றதுக்கு நான் டிக்கெட் எடுக்கல. உங்க விளையாட்டு விடலையா? வாங்க போலாம். பிளேயர் பாயா? வசந்த், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இதான் ரொம்ப மாறிட்டேன். வசந்த், நம்ம ஊர் இன்னும் மாறலடா. இன்னும் அப்படிதான் இருக்கேன். நம்ம ஊர்ல வந்தாலும் ஒரு தண்ணி உற்சாகம் வருதுடா. டே சத்யா, படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டியே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது?
படிப்போட அம்மா தானே முக்கியம். பாடி பண்ணுங்க தம்பி, எப்ப வேணாலும் படிச்சுல. பெத்த தாய்மார் வருங்களா? குமாரசாமி அங்கிள், அம்மா அப்படி இருக்காங்க. சத்யா ரோடு பார்த்து ஓட்டுறா. தம்பி நல்லதானே ஓடுது, நீங்க ஏங்க பயமுறுத்துறீங்க? அம்மா நேற்றுக்கு வரைக்கும் சுகமில்லாம தான் இருந்தாங்க தம்பி. நீங்க ஏன் நேரப்புல இந்தியா பாரு, நெருங்க தெம்பாயிட்டாங்க. நீங்க வந்து பாருங்க, அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, அக்கா மாதிரி இருப்பாங்க. கை வேற பூசிட்டாங்க. வசந்த் காலேஜ்ல எப்படி படிக்கிறவன் படிக்கிறான், லூட்டி அடிக்கிறவன் லூட்டி அடிச்சுட்டே தான் இருக்கான். என் பொண்ணு கூட அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க தம்பி. தம்பி என் பொண்ணு கூட அந்த காலேஜ் தான் படிக்கிறாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர். சத்யா, சின்ன வயசுல நம்ம இங்க விளையாடி இருக்கோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? இடியட், அதெல்லாம் மறக்க முடியுமா? சரி அதெல்லாம் விடு. காலேஜ்ல என்னடா விசேஷம்? அது ஏகப்பட்டது இருக்குங்க தம்பி. அரசியல், ஜாதி, சாராயம், ரவுடிசம் எல்லாம் பூந்து விளையாடுதுங்க. இதுக்கு நடுவில் சைக்கிள் நீங்க படிச்சு பாஸ் வேற பண்ணணும். ஆனா என் பொண்ணு நல்லா படிக்கும். வாட்ஸ் திஸ்? ஏய் வசந்த் பாருடா, லாரிக்கார கார்பன் ஓட்டிட்டு வரான். நீ ரோடு பார்த்து ஓடுறா. போடா. Bloody jerk! Hey, Satya, relax. Satya, what is this? தம்பி, என்ன பண்ண போறீங்க? திரும்ப வெளிநாடு போக போறீங்களா? தம்பி தம்பி சொன்னா கேளுங்க. தம்பி தம்பி Hey, வண்டி ஓட்டி கீழே இறங்குடா. என்ன தம்பி? வாங்க வாங்க, நீங்க என்ன இப்படி தயாரா பண்றீங்க? சும்மா அங்கிள், இந்த மாதிரி அழகித்தன அடாவடி தனப்பட்டவன பிடிக்காது. நான் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. கையில் எப்படி அடிபட்டு தப்பி அவன் பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன். தட்டி கேட்டு சீ பிடிச்சா போறீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆள்றாங்க தம்பி. பாக்குறதோட நிறுத்திக்கணும். வாங்க ஏறுங்க வண்டியில. சத்யா, அம்மா, சத்யா, எப்படிப்பா இருக்க? நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னது, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, நீயா சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு? இவன் குணம் இன்னும் மாறலமா. கோவம் கொஞ்சம் கூட குறையல. வர வழியில ஒருத்தனோட அடி தடி சாய. சும்மா இருக்கிறியா? அம்மா உடம்பு என்னாச்சு? டாக்ஸ பார்த்தது பயந்துச்சம்மா. இந்த வயசுல உனக்கு கோவம் வருது, எனக்கு வியாதி வருது. அதனால நாம ரெண்டு பேருமே கவனமா இருக்கணும். இப்ப நீ வந்துட்டேல, எல்லாமே பறந்து போயிடும். ஆமா, அம்மா உங்களை ஓடி பிடிச்சு விளையாட போறாங்க. மத்தியானம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியா இருங்க, கிரிக்கெட் விளையாடலாம். அம்மா தான் விக்கெட் கீப்பர். இவர் எப்பவுமே கண்டல் தான். ஒரு வழியா தம்பியை இங்கிலாந்துல இருந்து நம்ம நாட்டுல ஒண்ணு வந்து லேண்ட் அப் பண்ணிட்டோம். அவன் மனசுல நம்ம பொண்ணு லேண்ட் ஆயிருச்சுன்னா இந்த டோட்டல் லேண்டுக்கு நான் சொந்தக்காரன் ஆயிருவேன். குமாரசாமி நல்லா ஐடியா பண்றான். ஐஸ் மேக்கர் மாதிரி ஒரு லவ் மேக்கர் கிடைச்சா சூப்பரா இருக்கும். மாமே, ஐம் ரெடி. அம்மா பாத்துப்பா, உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். காலேஜ் போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல காலேஜுக்கு போறேன், பத்திரமா போயிட்டு வா. ஓகே தம்பி இந்த கண்ணாடி தேங்க் யூ. மோட்டர் சைக்கிள் நான் தான் துடைச்சனுங்க. சும்மா கண்ணாடி மாதிரி பழையன்னு துடைச்சிருக்கணும். சும்மா சுண்டு வரல டச் பண்ணீங்கன்னா போதுங்க, தட தடன்னு ஸ்டார்ட் ஆகுங்க. அம்மா தம்பி படிக்கிற காலேஜில் தான் என் பொண்ணு பிஏ செகண்ட் இயர் படிக்குதுங்கம்மா. சத்யா, போயிட்டு நீ கிளம்பு. கார்ல வரும்போது சொன்னானுங்க, நீங்க கவனிக்கலீங்க. அம்மா என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க்மா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல டியூஷன். முதல்ல போய் ஆபீஸ்ல வேலையை பாருங்க. Hey, what's your name? Satya. சத்யா! Hey, Hey, is our great King Britain. ஐயோ, இந்த காலேஜ்ல நாங்கள VIP guys. இங்க நாங்க வச்சதான் லா ரூல்ஸ் எவ்ரிதிங். நாங்க ரொம்ப டேஞ்சரஸ் guys. நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். Mind my words, okay? என்ன பழகுற? சர்க்கஸ் ஷோவை காமிக்கிற? பைக் டான்ஸா தூக்குற? இங்க மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து அவங்க தாத்தா சுப்பிரமணியம் வரைக்கும் எல்லாம் நாங்க தான். என்ன இவ யார் தெரியுதா? சமந்தா பாக்ஸ் தங்கச்சி.
அங்க பார் பில் கோத்ரே லெவலான ஹீரோ இங்க அப்பா சொட்ட நம்ம கிட்ட பிச்சுக்காத. போன வாரம் தான் உங்க அக்கா கூட ஆடிட்டு வந்தேன். தைரியம் இந்த மோதி பார்க்கலாமா? காலேஜ் ஹீரோ நினைச்சிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்த மில்டனுக்கு ஒரே நாள்ல சரியான பாடம் டீச் பண்ணிட்டீங்க. யூ ஆர் கிரேட். கீப் இட் அப். தேங்க் யூ. யூ வெல்கம். டேய் சத்யா, டேய் ஹைடா. சாரிடா, இப்பதான்டா வந்தேன். என்ன மில்டன் குரூப்பே கலெக்டியாமே காலேஜ் பூரா ஒண்ணு பத்தி தான். இன்னொரு அக்கா சம்பந்தம் தாண்டா ஆகணும். நாளைக்கு எடுக்க சொன்னாலும் நம்பிக்கை இருக்கு. நல்லா படிக்கணும். தெரியுமா, ஒரு தம்பி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எஸ்டேட் வேலையை பார்க்க முடியாது இல்லைங்கம்மா. தம்பி, நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லா புக்கும் வாங்கிட்டு வந்துட்டுங்க. இந்த கடைசி புக்கு மட்டும் அடுத்த வாரம் தரேன்னு சொன்னாங்கம்மா. ஏன் குமார் சுவாமி? அது கவர்மெண்ட் பிரஸ்ல அடிச்சதுங்கம்மா. வழக்கம் போல தப்பா அடிச்சிட்டானுங்க. அதை படிச்சு தம்பி பெயில அடிச்சுன்னு வைங்க, ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். தம்பி மறந்துட்டுங்க தம்பி. இந்தாங்க. என்ன இது? ரப்பர் பேண்டுங்க தம்பி. கடத்தருவுல பார்த்தோன்னு உங்க குடிமி ஞாபகம் வந்ததுங்க. 4 பிடிச்சிட்டு வந்தேன். சாரி. ஆமா குமார் சுவாமி, கையில என்ன இது பாத்து? மை புக்குங்கம்மா.
லேபர்ஸ் அக்கவுண்ட் நோட் டீடைல்ஸ். தம்பி நீங்க கேட்ட புக்கெல்லாம் வாங்கிட்டு வரணுங்க. படிச்சு காலேஜில் நம்பர் 1 வரணுங்க. அப்புறம் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு காப்பியோட வந்து எழுப்பேன், எந்திரிச்சு படிக்கணும். அம்மா என்ன அது 5 o'clock? எனக்கு காலையில ஏஞ்ச உடனே ஓடணும். எங்க பாத்ரூம்க்கா? போயிட்டு வந்து படிங்க தம்பி, ஒண்ணும் தப்பு கிடையாது. ஜாகிங் அங்கிள். ஜாக்கிங்? ஏமா ஃபாரின்ல இருந்து வந்திருக்குதே நம்ம முதலாளி அம்மா பையன் சத்யா, அது எப்படி நல்லா படிக்குதான்? தெரியலப்பா. உனக்கு ஃபாரின்ல ஏதாவது சந்தேகம் வந்தா கூட சத்யா தம்பி கேட்டு தெரிஞ்சுக்குமா? அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பார்த்து ஓடி வாங்க, கல் தட்டி விழுந்து பல்ல உடைச்சிட்டு போறீங்க. ஆமா நம்ம ஜாக்கிங் கிளம்புன நேரம் சரியில்லையோ? அப்பா ஜாகிங்க்கு நல்ல நேரம் எல்லாம் கிடையாது. வாங்க வாங்க. இல்ல, எல்லாரும் ஜாக்கிங் ஒரு ரூட்ல தான் போறோமா இல்ல நாம ரூட் மாறி வந்துட்டு இருக்குமான்னு ஒரு டவுட். ஜாகிங்க்கு தனி ரூட் எல்லாம் கிடையாது, வாங்க. அம்மா இப்ப டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. குட் மார்னிங். ஹலோ அங்கிள். ஹாய் பூஜா. ஹாய். தம்பி சட்டை பழைய இருக்குது, ஃபாரின்ல வாங்கிங்களா? ஆமா, ஏ தம்பி காணாம போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏப்பா கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பார்த்தா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதால பளிச்சுன்னு தெரிவாரு. ஆமா அங்கிள், நீங்க ஜாகிங் போவீங்களா? என்ன நக்கலா இருக்கா உங்களுக்கு? அங்கிள் பின்ன 50 வருஷமா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு 49 தானே? அது எங்க அம்மா வயசுல நான் இருக்கும்போது அவங்க 1 வருஷம் போனாங்கல்ல, அதையும் சேர்த்து சொன்னேன். கணக்கில் டைகர். பூஜா. சாரி. அம்மா இது ஜாக்கிங்ல கால் தடுக்கி கொஞ்சம் இடிக்கும். இது சரிப்பட்டு வராது அங்கிள், நீங்க இப்படி வாங்க. ஐயோ என்னது ரயில விட நெஞ்சு கரெக்ட் நடக்குது. 50 வருஷமா ஜாகிங் ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு, இவ்வளவு ஸ்லோவா வராரு அங்கிள். வாங்க வாங்க. வாங்கப்பா. நீங்க போங்க போங்க, இலசுக்கு நீங்க போங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா காதல் வராது. முள்ளு இதை ரோட்ல போட்டோம்னா திரும்பி வரும்போது ஒருத்தர் காலில் குத்த ஒருத்தர் கை எடுக்க ரத்தத்தோட சேர்ந்து காதல் வந்தாலும் வரும். வருதான்னு ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். என்னாச்சு? பாத்து. மெதுவா. Many more happy returns of the day. I'm so happy for you. வசந்த், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, உன் பிறந்தநாள் அதுமா என்ன தனியா வந்து உட்காந்துருக்க? உங்களை பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? Bloody fellow. இந்த பார், உன்னோட favorite gift. Wish you a very happy birthday. Here. Thanks, sir. டேய் டேய் வசந்த், டேய் கொஞ்சம் நில்லுடா. நான் இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு வரேன். டேய் ஃபாரின்ல இருந்து வந்த அப்புறம் இது உன்னோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள். என்ன பிளான் பண்ணிருக்க தெரியுமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் தாஜ், மத்தியானம் லஞ்ச் அட் மொனாக், ஈவினிங் டிஸ்கோ டான்ஸ் அட் சிட்டி கேட். You're gonna enjoy, man. டேய் வசந்த், what the hell, man? இன்னையோட பிறந்த நாள்டா. We gotta enjoy, celebrate. சத்யா, நான் இப்பெல்லாம் என் பிறந்த நாளை கொண்டாடுறது இல்லடா. முக்கியமா இந்த நாளை மறக்க தான் விரும்புறேன். என் பிறப்பே ஒரு ட்ராஜடியா நினைக்கிறேன். டேய் வசந்த், பிறக்கிறது வேணா ஆக்சிடென்ட்டா இருக்கலாம்டா, but it's never a tragedy. Remember that. சரி, ட்ராஜடி ஆக்சிடென்ட் வச்சுக்கேன். சத்யா, எனக்கு கொஞ்சம் மனசு இல்லடா. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். ப்ளீஸ் வசந்த். நான் வசந்த் வசந்த்.
இங்க வந்து அவங்க நிம்மதியை கட்டி ஏன் சுத்தாத பண்ற? இங்க இருந்து போயிடு. உன்னை பார்த்தாலே கொலை போல இருக்கு. Go from here. அப்பாடா, எப்படியோ காரை சர்வீஸ் விட்டாச்சு. சத்யா இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் தான் போவான். அவன் பின்னாடி எப்படியாவது பொண்ணு உட்கார வச்சிட்டோம்னா லவ்வுக்கு பிசிக்கல் டச் முக்கியமாச்சே. என்ன பண்ணலாம்? பஞ்சர் பஞ்சர். குட் மார்னிங் பா. ஏமா, காலேஜ் போற பொண்ணு நேரத்தோட போக வேணாமா? லேட்டா போய் பிரேயர் வேலை நிறுத்திட்டாங்கன்னா குமாரசாமி பண்ண வெளியே நிறுத்திட்டாங்க, என்னையில அசிங்கமா பேசுவாங்க. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். சாரி பா. ஓகே வரேன். பை. பஞ்சர். ஐயோ இங்க பாருங்கப்பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ, எப்படி பஞ்சர் ஆச்சு? புது வண்டியாச்சே, எப்படி பஞ்சர் ஆச்சு தெரியலையே. யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பஞ்சர் பண்ணது தெரியும், செருப்பால அடிப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் திட்டாதமா. ஐயோ இப்ப டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு லேட் ஆயிடும். ஓ, சத்யா தம்பி போயிட்டு இருக்கு. உன்னை வேணா பைக்ல பின்னாடி பிக்கப் பண்ண சொல்லட்டுமா? ஆமா, தப்பா நினைக்கிறதா? சத்யா சத்யா, ஜஸ்ட் மொமெண்ட். என் கைனடிக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது, என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? பூஜா ப்ளீஸ். Thank you. என்ன வசந்த், டைம் ஆயிட்டா இருக்கு, இன்னும் பேர் பூஜா வரலையா? மாஸ்டர், அவசியம் நான் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுமா? என்ன பூஜா, டைம் என்னாச்சு? Hi, Satya. ஓகே. I'm sorry master. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோகிராம்லயும் வசந்தா உனக்கு பேர். உங்களை எடுத்து மில்டன் குரூப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே? I'm sorry master. எனக்கு வேற யாரையாவது பேரை போடுங்க. இவர் வேண்டாம். நான் சத்யா கூட வேணா டான்ஸ் பண்றேன் ப்ளீஸ். ஓகே. நீங்க இந்த டான்ஸ் ப்ரோகிராம்ல பூஜாவோட ஆட போறது வசந்த் இல்ல, சத்யா. ஓஹோ. பூஜா, கமதிலியோ என்னையும் ஒரு ஜோடியா செலக்ட் பண்ண. ஏய், உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? பூஜா, சூப்பர் நெட்டு பாபா, இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது டே பாபா. கல்லூரி வாசல் என் பேரை சொல்லும் வாரே வா, என் கால் ரெண்டு மோதி கனல் தோன்ற கூடும் பாடப்பா. முன்னவன் நானடா, சின்னவன் நீயடா மில்டன், என்னுடன் மோதியே ஓடியே போனவன் எம் பன்ஹா.
விட்டு பாப்பா இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தேவாபா என்னை பத்தி உனக்கு தெரியுமா மயிலை பத்தி மக்கள் அறியுமா நல்லதைய வெளியா பேச தள்ளதுக்கு போட்டா எண்ணி பாதிரா மில்கள் பற்றி உனக்கு தெரியுமா சூரியனை சுண்டலி அறியுமா அடிய பெண்ண ஐயனா சமையலும் என் பேர் தெரியும் உனக்கு புரியுமா Hey! Hey, hey! Hey, hey, hey! Hey, hey! தினக்கு தக்கப்பாட்டா மை கொண்ட தொகைகளை ஒட்டி கொண்டு கட்டிக்கொண்டு கோழி குஞ்சு வெற்றி பெறுமா சூப்பர் ஹிட் சூப்பர் மெட்டு பாபா பா இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தேவாபா கல்லூரி வாசல் என் பேரை சொல்லும் வாரேவா என் கால் ரெண்டு மோதி கனல் தோன்ற கூடும் பாட்டப்பா புயலடித்து பூவும் வீழலாம் வெயிலடித்து புல்லும் காயலாம் முயலடித்து சிங்கமே துன்றதா எங்குமே எங்குமே கேட்டதில்லையே மில்டன் என்ன முயலின் ஜாதியா முன்ன வந்து மோதி பாறையா என்னை எதிர்க்க பெண்ணுடன் கூட்டணி சேர்க்கிறாய் நண்பனே வெக்க இல்லையா பூஜா சூப்பர் ஹிட் சூப்பர் மெட்டு பாபா பா இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தேவாபா கல்லூரி வாசல் என் பேரை சொல்லு என் கால் ரெண்டு மோடல் தோன்ற கூடும் பாடப்பா மன்னவன் நானடா சின்னவன் நீயடா மில்டன் என்னுடன் மோதியே ஓடியே போனவன் எம் தன்ஹா சூப்பர் மெட்டு பாபா பா இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தேவாபா கல்லூரி வாசல் என் பேரை சொல்லும் பாருப்பா என் கால் ரெண்டு மோதி கனல் தோன்ற கூடும் பாட்டப்பா இந்த டான்ஸ் காம்படிஷன்ல சத்யா குரூப் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சத்யா. தேங்க்யூ சார். சத்யா, இந்த வெற்றி மட்டும் பத்தாது. இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போற ஆல் தமிழ்நாடு காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நீ, பூஜா, மில்டன் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே சார். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். டெஃபினெட்லி. நம்ம காலேஜுக்கு பெருமை தேடித்தரணும். ஐ வில் சார். வச்சுட்டு நல்ல மூடோட இருக்கான். இது அப்படியே விடக்கூடாது. அவன் மடியில் இல்ல, அவன் மனசுலயே போய் விடு. ஐயோ, டைம் ஆச்சே. காக காலத்துக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வெறும் கையோட எப்படி நான் சாமி கும்பிடுவேன்? பிள்ளையார் இன்சல்ட்டிங்கா நினைப்பாரு. போமா, போய் ஒரு பூ பிச்சுட்டு வாமா. போமா. போங்கப்பா, நான் படிக்கணும். நீங்க படிச்சுக்கங்க. ஐயோ, உனக்காகத்தாமா வேண்டிக்கிறேன். உங்க கையால பறிச்சாதாமா ஒர்க் அவுட் ஆகும். போமா, போமா சீக்கிரம்.
அங்க சத்யா தம்பி பியானோ வச்சிருக்கான், ஜன்னலுங்கள வெள்ளை பூ. பூஜா, ஏய் சத்யா, கம் அவுட். ஏய் பூஜா, என்னது இது? ஏ உனக்கு தெரியாதா? அது இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா ஆண்டவனுக்கு கொடுத்தா பக்தி, ஒரு ஆணுக்கு கொடுத்தா காதல். மனசுல உள்ள ஆசைய தெரிவிக்க இது ஒரு தூது. அடேங்க அப்பா, திருக்குறள் மாதிரி சுருக்கமா சுளிர் நடிக்கிறாளே. பையன் பிளாட்டு தான். பூ மென்மையானது, அதோட புனிதமானது. அதனாலதான் அன்பு வெளிப்படுத்த பயன்படுத்துறோம். இப்ப புரியுதா? மிஸ்டர் கணேஷ், ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னைக்கு 1 லிட்டர் பாலை வைப்பேன், பூராத்தி உறிஞ்சிடணும். இல்ல சத்யா, கங்க்ராச்சுலேஷன், ப்ரோகிராம் சூப்பரா வின் பண்ணிட்டா. எங்கடா? ஆமா, கிளாஸ் ஓவர் ஆச்சா? வசந்த் எங்க? ஏய், வர வர அவன் புரிஞ்சுக்கவே முடியலடா. டேய், அவன் தான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்களோட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் சட்டா, சத்யா உன்னை எங்கெல்லாம் தெரியுது? டேய் சத்யா, அன்னைக்கு டான்ஸ் ப்ரோகிராம்ல லைட் வந்தது இல்ல, அது யதார்த்தமா நடந்தது இல்ல, மில்டனோட பிளான். என்னடா சொல்ற? ப்ரோகிராம் இடையில கௌதம் அவன் சிக்னல் கொடுத்ததை நான் பார்த்தேன். அப்ப நான் நம்பல. இப்ப சீட்டுல அடிக்க பேசிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னை அன்னைக்கே தீர்த்திருக்கணும்டா. மிஸ் ஆயிடுச்சு. Stop it! Stop it! என்ன சத்யா உங்களுக்கு? என்ன சத்யா, எதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? என்னவோ தெரியல பூஜா, தப்பு பண்றவங்க பார்த்தாலே என்னால சும்மா இருக்க முடியாது. இனி நீ மட்டும் வரலன்னா நடக்கிறது வேற. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இனிமே இப்படி எல்லாம் எமோஷனல் ஆகாதீங்க. பூஜா, பூஜா, சாரி பூஜா, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. இந்த கை தான் உன்னை தொட்டது. ஹலோ பூஜா, 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 கண்ணீர் வடிக்கிறாளே. டச்சிங் சீனா இருக்கும் போல் இருக்கே. கமலஹாசன் கதாநாயகி வரலாம். என்னது கீழே சுவிட்சு போடுறா, ஆஃப் பண்றா. லைட்டை போடுறா, ஆஃப் பண்றா. மனச மாறிட்டான். அவன் லைட் அமுக்குறான், இவ ஆஃப் பண்றான். இவ அமுக்குறா, அவன் ஆஃப் பண்றான். கரண்ட் காதலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே. என்னப்பா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அதுமா இருக்கிற கரண்ட பூரா கட்சிக்காரனுக்கு மகா நாட்டுக்கு சீரியல் பல்ப் போட்டு செலவு பண்ணி போறானுங்க. ஏழை ஜனங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் மந்திரியா கூட முடியும். சுவிட்ச் போடுமா, நான் சரி பாக்குறேன். போடுமா. என்னப்பா இப்ப எரியுது? ஆஃப் பண்ணு. நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு என்னமோ திடீர்னு லூஸ் ஆயிருச்சு. ஆனா நான் கனெக்ஷன் கொடுக்காம விட மாட்டேன். நீ போடு, ஆஃப் பண்ணு. ஐயா கரண்ட விட ஃபாஸ்டா இருக்கான். சத்யா, நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு நீ தான் போற. வாட் மம்மி, சம்பந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க? இதான் நீங்க தப்பு பண்றீங்க. எஸ்டேட்ல என்ன விளையுது, எப்படி விளையுது, எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா?
குமாரசுவாமி மம்மி ஐயோ மன்னிச்சுங்கம்மா பழக்க தோசையில நீங்க பையன் நாளைக்கு எடுத்தான் சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப் இன்ட்ரோடியூஸ் என்கிட்ட பண்ணிடலாம். ஒப்படைச்சிட்டீங்களா நீ கவலையை விடுங்க எல்லா இடத்தையும் ஒரு சுத்தி காட்டிடுறேன் அங்கிள் வந்துட்டான் அங்கிள் அங்கிள் ஹாய் சத்யா. ஹாய் பூஜா அப்பா பாத்தியா வெளிதானே இருந்தாரு. இல்லையே நான் இங்க அங்கிள் இருக்கேன். நான் இங்க இருக்கேன் என்னாச்சு? என்னாச்சு காய்ச்சல்மா 420 சீட்டி இப்ப நல்லதானே இருந்தீங்க. இல்லப்பா 120 பீடா போட்டீங்களா அப்பா ஆ. நீங்க பீடா கூட போடுறீங்களா? வாங்க டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, வாங்க. வாங்க, வாங்க. இல்ல, இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா வாங்க கஷ்டமா தான் இருக்கு நான் எஸ்டேட்டுக்கு போலாம் எஸ்டேட்டுக்கா? வாங்க தம்பி உடம்பு சரியில்லை ஐயோ, சொல்றீங்க, அமுதா முதல்ல நீங்க. rest எடுங்க. நான் வேற போக plan இருக்க பண்ணிக்கலாம். மாட்டேன். ஐயோ முடியாது 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்ல என் பேர் அப்படி ஸ்டடியா காப்பாத்திட்டு இருக்கேன் ஐயோ என்ன இப்படி ஆடுது இந்த குமாரசாமி இல்லைன்னா இந்த எஸ்டேட்ல வேலை நடக்குமா நடக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த காய்ச்சலே வந்திருக்குது ஆனா நான் விடுவேனா நீங்க வேணா பூஜாவை கூட்டு போறீங்களா அப்பா ஆ? நான் எப்படி போய் இவரு கூட போறது? சரி விடுமா உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே போறேன் என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும் ஜன்னி வந்து உயிர் போகும் உயிரா முக்கியம் வேணாக்கள் நீங்க rest எடுங்க. ஓகேப்பா. ஓகே ஓகே நான் போறேன். சரியா? சரிம்மா ஆனா நான் என்னத்த சுத்தி நீ காட்டுறது? சும்மா கூட போமா மத்தெல்லாம் தம்பியை பாத்துக்குவாரு பாருன்னு ரிட்டர்ன் இல்லையா ஓகே. ஏன் சிரிக்கிற? நான் வந்து உங்க எஸ்டேட் உங்களுக்கே சுத்தி காட்டுறேன்னு அது நினைச்சுதான் சிரிச்சேன். ஏய் பூஜா எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணடி. சரி உட்கார். ஏய், என்ன? பிரேக் அடிச்சா கீழே விழுந்துருந்தா நான் பிடிச்சிருக்கேன். மில்டன், ஏ மச்சான் trust me man எவ்வளவு திமிரா rascal. இதுல என்ன இருக்கு Be careful. Idiot. இருந்து உனக்கு வச்சிருக்க ஏய் பட்டாசெல்லாம் ரெடியா அங்க பூஜா மில்டனுக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏய் வசந்த், அது சும்மா ராடிங்கடா. அதுக்கு முட்டை பின்னாடி அடிச்சு போனா சும்மா விடக்கூடாது பண்ண முடியும் என்ன பண்றது சத்யா நினைச்சேன் இவ்வளவு தூரம் போயிடுச்சு. பூஜா பல முறை இன்சல்ட் பண்ணியோ அதுதான் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? வாட்ஸ் ரீசன்? என்ன காரணம்? ஒண்ணுல ஏய் வசந்த், வசந்த், ஏன் கோயந்தம்மா குழந்தைங்கள சொன்னா முத்து நிலையெல்லாம் பிச்சு போட்டு கூட என்ன பிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க 25 வருஷமா நீ இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற அப்பவே உன் சீட்டை கிழிச்சிருக்கனா அப்ப கொஞ்சம் நீ பர்சனாலிட்டியா இருந்தியேன்னு விட்டோம் பாரு அது தப்பா போச்சு
ஏடா ரங்கடா இதெல்லாம் பாக்குறது இல்லையாடா? அதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. என்ன பாக்குற? சிறு வயசு பிள்ளைகிட்ட என்னடா பேச்ச? போடா. 13 வயசு ஆனா போதும்டா. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பிளாக் கார்டு போடணும்டா பிள்ளைகளுக்கு. மலையாளியம்மா கூப்பிடுறாங்க. ஏன் அந்த அம்மா வந்து நீ பார்க்க மாட்டாங்களா? மேனேஜர்னா நானே வந்து பார்க்கணுமா? போடா. ஏய் அங்க போய் மா கருமலை, காஞ்ச மலை, அக்கா மலை, வெள்ளை மலை எல்லாத்துலயும் என் குழந்தை அமோகமா விளைஞ்சிருக்குமா. இந்த வருஷம் சூப்பருங்கம்மா. அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. என்னங்கம்மா? நம்ம சத்யாவுக்கு 3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. அம்மா என்ன சொன்னீங்க? நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் 3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிருந்தேங்கம்மா. ஏண்டா 1000 பொய்ய சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க? 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க, 1/2 அடி பூனை குறுக்க போனா அவசகுணங்கிறானுங்க. போடா கூட. ஐயோ என்னங்க பூனை குறுக்க போகுது? அவசரம் பிடிச்ச மாதிரி. நமக்கு இந்த இடம் வேண்டாம், வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சொன்ன மாப்பிள்ளையோட பங்களா இதுதானுங்க. ஃபாரின்ல படிச்சவருங்க. பங்களா மாத்திரம் 3 ஏக்கருங்க. நீங்களும் ஒரு முறை வந்து எங்க பொண்ணை பாத்துட்டீங்கன்னா மத்த விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம். நான் தான் ஏற்கனவே பொண்ணு போட்டோல பாத்துட்டேனே. என் பையனும் நான் சொன்னா தட்ட மாட்டான். தட்ட மாத்திக்கலாமே. what do you say? தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ராமலிங்கம். குமாரசுவாமி என்ன சொல்றீங்க? நான் சொல்றது என்னங்கம்மா இருக்கு? நான் நைட்ல தூங்குறதே இல்லைங்கம்மா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அமையணும். நான் பிள்ளையாருக்கு தேங்காயா உடைச்சிட்டு இருக்கேன். இது நல்லா அமைஞ்சு வந்திருக்கு. இதை முடிச்சிடணும். முடிக்காம விடவே கூடாது. ஐயா சூடா சூப்பு கேட்டாரு. ஐயா சமயம் எங்கேயோ காணோம். கணக்கு இல்ல அவசகுணமா ஏயா ஐயோங்கிற. ஹலோ, எஸ்டேட் அம்மாங்களா? ஆமா. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்களாமா? நீங்க யாரு? யாரோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சீங்களே. பாக்குவத்துல மாத்திட்டீங்களா? இல்லையே. நல்ல வேலை உங்க பையன் பொழைச்சானுங்க. ஏன் பொண்ணு பத்தி? ஐயா பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணும் தப்பா சொல்ல முடியாது. என்ன இந்த டிரைவர் கூட 2 தடவை ஓடி போய் கும்பகோணத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தோம். 4 தடவை அபார்ஷன் பண்ணிருக்குதுங்க. மற்றபடி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கோலம் போடுறது, குத்து விளக்கு ஏத்துறதெல்லாம் சூப்பரா ஏத்துங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்காதுங்க. ஆமாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டேட்டிங் போயிருங்க. மற்றபடி பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. என்ன பீர் குடிக்க வாங்கி மாறாது. டெய்லி ஒரு கேஸ் வாங்கணுங்க. அவங்க அம்மா இருக்காளே அமுக்கும் உட்காந்துருப்பாளே. எப்படி பார்த்து பிரவுன் சுகர் பார்த்தீங்க? அவங்க அப்பா இருக்கானே மொழியாங்கண்ணே, ஃபில்டர் மில்ஸ் பிடிப்பானே. மில்ஸ் நான் நினைச்சிங்க கஞ்சாங்க. ஆமாங்க, எதுங்க நானுங்களா? நான் வந்துங்க அந்த பொண்ணுக்கு 4 தடவை அபார்ஷன் நடந்து சொல்ல பாருங்க. அதுல 2வது பொண்ண ஆமாங்க 2வது குழந்தையோட அப்பனுங்க. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க. பக்கத்துல 3வது குழந்தையோட அப்பா இருக்காரு. அவர் வேணா பேச சொல்றேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தையும் நடத்தலாம். ஒரே டெலிபோன்ல ஒரு கல்யாணத்தையும் கெடுக்கலாம். நான் 2யும் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிருவோம் போல. நன்றா நீ கிச்சன் கேபினெட்டுக்கெல்லாம் வராத. ஓ அம்மா சூப்பு சூப்பரா இருக்குதுங்கம்மா. சும்மா கம கம கமன். சூப் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். வந்திருக்கிறவங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் போன் பண்ணா. ஐயோ எவனோ ஒருத்தர் 1 ரூபா காயின்ஸ் இருக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கேன். அதுக்காக பொண்ணு நல்லா இல்லைங்கிறீங்களா? நம்ம அக்கௌண்ட் போய் பொண்ணு பாத்துருக்காரு. சும்மா பாப்பாரா? எக்ஸ்ரே கண் அவருக்கு. ஒருவேளை அவருக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். இல்லையம்மா, எந்த ராஸ்கோல போன் பண்ணிருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மிதிச்சிருவேன். சூப்பர் மூஞ்சில ஊத்திடுவேன். குமாரசுவாமி இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. இது அவனோட எதிர்கால பிரச்சனை. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அவங்கள போ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் எப்படிங்கம்மா? மம்மி யாரு இங்க? யாரா? பொண்ணு வீட்டுக்காரங்க தம்பி. சூப்பர் குடும்பம். எவனோ 1 ரூபா பார்த்து போன் பண்ணான்ட்டு அம்மா வேணான்ட்டாங்க. மனுஷன் ஆசையா சூப்பு கேட்டாரு. கொண்டு வந்து கொடுத்தேன். குடிக்கிறதுக்குள்ள குமாரசுவாமி, சத்யா நமக்கு அந்த பொண்ணு ஒத்து வராது. விட்டுடு. என்ன ஒரு வார்த்தையோட கேட்காம மார்க்கெட்ல இருந்து சொட்டு வாங்கிட்டு வர மாதிரி. நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு ஆசை உணர்ச்சிக்கலாம் இல்லையா? சத்யா சாரி மம்மி, ஐ ஹவ் செலக்டட் மை பேர். நான் அவளை லவ் பண்றேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி போறேன். என்னது? இன்னொரு பொண்ணை லவ் பண்றீங்களா? என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுறீங்க? பிள்ளையாரப்பா உனக்கு உடைச்ச தேங்காய் எல்லாம் வேஸ்டா போச்சுப்பா. நாங்க என்னென்னலாம் கனவு கண்டோம். அம்மா சத்யா நீ என்னப்பா சொல்ற? அம்மா உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் தானே? ஆமா. அப்ப என் கூட வாங்க. இந்த பொண்ணுதான், இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன். ஐயோ என் பொண்ணா? அசத்திட்டியம்மா? குமாரசுவாமி பொண்ணா? ஐயோ ஆண்டவா, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கேன். ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ ஓ அப்பா அம்மா அம்மா அங்கிள்
சத்யா, சச்சு குமாரசுவாமி சத்யா அந்த தண்ணி எடு. குமாரசுவாமி அங்கிள் கண்ணாடி எங்கீங்க மேடம்? அம்மா கால் எங்கம்மா வச்சிருக்கீங்க? இப்ப காலையில எது குமாரசுவாமி? சாகறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உங்க கால்ல விழுந்துடுறமா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பாவியை பெத்த பாவத்துக்காக செத்து போன என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்கம்மா. திரும்புங்க தம்பி. கள்ளங்கபடம் இல்லாத இந்த மனசுக்குள்ள காதலை உண்டாக்குன இந்த காதகியை வெட்டுனாத்தாமா ஆத்மா சாந்தி அடையும். அம்மா என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம்மா. இப்பவே நான் குடும்பத்தோட ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் தம்பி. அங்க ஒட்டகத்தோட சாணியில வரட்டிய தட்டி வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன் தம்பி. ராஜஸ்தான் வந்து பாகிஸ்தான் பாடுதான். சாப்பிடாய் அம்மா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் பூஜாவோட. மம்மி நான் கட்டிக்கு போற பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா? ஏன் சும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? அதெல்லாம் சரிம்மா. ஆனா பூஜா என்ன குறைச்சல்? பணம் அந்தஸ்து இல்லைன்னு பாக்குறீங்களா? ச்சே, இல்ல சத்யா, நான் உன் அம்மாடா. எனக்கு பணம் பெருசு இல்ல. எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முதல் சொத்து. உன் சந்தோஷத்துக்கு என்னைக்குமே நான் தடையா இருக்க மாட்டேன். நான் இப்பவே குமாரசுவாமி கிட்ட பேசிடுறேன். தமிழ்நாட்டுல கல்யாணம்னாலே பிரச்சனை தாப்பா. முருகா பஞ்சாங்கத்தோட அலையிற. அடுத்த மாசம் மட்டும் 15 முகூர்த்தம் இருக்குப்பா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. தம்பி ஏதாவது சொல்லிட்டானா? இதை பார், எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுத்துறாத. ஐ வாண்ட் ஒன்லி பஞ்சாமிர்தம். அம்மா வர சொன்னீங்க. வந்து உட்காருங்க குமாரசுவாமி. கீழே இதுக்கு சேர்ல உட்காருங்க. ஐயோ நான் செருப்புங்கம்மா. காலையில தான் இருக்கணும். செருப்பு சேர் மேல உட்கார்ந்து அதிக பிரசித்தனும். இப்ப நீங்க உட்கார்லன்னா நான் ஐயோ எந்திரிச்சிடுவேன். கடவுளே, என்னடா என்ன இப்படி டிசைனா சோதிக்கிற? மாமா பார்த்து உட்காருங்க, கீழே வந்துட போறீங்க. எங்கெங்க எப்படி உட்கார்ந்து எனக்கு தெரியுமாப்ல. இதுதான் ஒரிஜினல் எடுபடி ஸ்டைல். இப்படி உட்கார்ந்து அது எஜமான் ஸ்டைல். கவலைப்படாதீங்கம்மா, நான் காலை மேல போட மாட்டேன். சொல்லுங்கம்மா. அவன் முடிவை என்னால மாத்த முடியல குமாரசுவாமி. அவங்க அப்பா இறந்த பிறகு அவனை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அதனால அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா அந்த ஸ்டூலை கொஞ்சம் நகர்த்து. என்னது இது? விஷம்மா. எதுக்கு? இந்த விஷத்தை குடிச்சு செத்து போடா நாயான்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டேம்மா. அப்படி பொண்ணு கொடுத்தேன்னா இந்த பெரிய வீட்டு நாய்க்கு, ஐயோ தப்பா வளர்றேன் மன்னிச்சுக்குங்கம்மா. பெரிய வீட்டு நாய்க்கு இருக்கு நான் பண்ற துரோகம் ஆயிரும். அம்மா நீங்க பொண்ணை கொடுக்கலன்னாதான் எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம். அதுக்கு இல்லைங்கம்மா, பொண்ணு கொடுக்கறத பத்தி இல்லைங்கம்மா. பொண்ணு கொடுத்தோன்னா 25 வருஷமா எஸ்டேட்ல வேலை பார்த்து பொண்ணு வளர்த்து ஆளாக்கி மருமகளாக்கி சொத்தையே வளைச்சு போட்டான் பாருன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. ஊருக்குள்ள பேசுறத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஏன் மருமக. சரிங்கம்மா, இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீங்க 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? ஒண்ணுங்க, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளே தவிர சாகர வரைக்கும் உங்க வாயால என்னைய சம்பந்தின்னு கூடவே கூடாது. நான் வேலைக்கார டாக்டர். வேற என்ன மாமா? இன்னொன்னுங்க, விருந்துக்கு வரவங்கள வடபாயம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த எச்சிலையெல்லாம் எங்கேயால எடுத்துக்கொண்டு போய் போடணும். போட்டு என் பொண்ணு செஞ்ச பாவத்தை அதுலதான் கழுவணும். அவ்வளவுதானே, என்ஜாய். மாப்பிள்ளை பெருந்தன்மையா ஒத்துட்டாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன குமாரசுவாமி? இல்லைங்கம்மா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஆ? 10,000 ரூபாய். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன மேட்டர்? சஸ்பென்ஸா? கம் ஆன் फ्रेंड्स, எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கம் ஆன் சொல்டா, எதுக்குடா ஸ்வீட்? எஸ் மேன், பர்த்டே. அட நியூ கார், டேய் நியூ எஸ்டேட். டேய் டேய் கண்டுபிடிச்சேன்டா. உங்க வீட்டு மாடு கண்ணு போட்டுருக்கு. அட எப்படா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? போடாம். டேய் உங்க யாராவது கண்டுபிடிக்க முடியாது, நானே சொல்றேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. என்னடா திடீர்னு? யாரா பொண்ணு? அட எல்லாம் உனக்கு தெரிஞ்சால்தான்ப்பா. என் பூஜா முதல் டைம் நிச்சயம் பண்ணாங்க. அதுக்கு பூஜா சமைச்சிட்டாளா? வாட் பாஸ், பூஜா சம்மதம் இல்லாமல? இப்ப நான் குவைட் பிஸி, நிறைய கெஸ்ட் வராங்க. ஏதோ சொல்ல நினைச்சா மறந்துட்ட பத்தியா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ தான் இன்வைட் பண்ற. பசங்களா எல்லாரும் வந்து நிப்பா. வாசன், ஐ அம் டிபெண்டிங் ஆன் யூ. மறந்துடாத பசங்க வந்துடுறா. டேய் பை பை. வா குமாரசாமி, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தரா எப்படி? நீ மட்டும் கோவணம் படம் கட்டிருக்க. எல்லாம் நேரம்ப்பா. இந்த காலத்துல மனுஷங்கிட்ட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு. எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை தேடி தனலட்சுமி தானா வர்றா. நீ ஒரு குரங்கு, உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயிற்றுல ஏன்டா புலம்புற? வந்தமா காபி பழகார சாப்பிட்டோமா கையை கழுவணுமா போனோமான்னு இல்லாம கதை பேசிட்டுக்க. எத்தனை ஏக்கரா உனக்கு? 15. ஏடா 50 ஏக்கரக்காரன் அல்ல கட்டி நின்று இருக்க. 5 ஏக்கரை வச்சு பந்தவ பேசிட்டுக்க. எந்திரி மேல எந்திரே போய் இல்ல. வாங்க கவுண்டரே, எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க. புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கிருங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி, சுத்தி கட்ட போயிருக்காங்க.
அது சரி, எருமை கண்டு போட்டாலே 7 ஊருக்கு தந்தி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணாம். நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல? ஏன் சபை கலகலப்பா இருக்குல்லங்க. நீங்க எப்பவும் தமாஷானுங்க. ஆமா, நீ ரொம்ப சீரியஸ். இல்லைங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான்னு சொல்றேன். அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துன்னு சொல்றாருங்கம்மா. ராமசாமி, குமாரசாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சார், சூப்பருங்க. நான் நிக்கிறேங்கிற உட்காருங்கிறாருங்க. நீங்க உட்கார வேண்டியது தானே? நீங்க உட்கார வேண்டியதாங்கண்ணா. குமாரசாமி, அம்மா, சத்யா ரெடியா இருக்கா? ரெடி ஆயிட்டு இருக்காருமா. தலைமுடி காய மாட்டேங்குதுங்க, ட்ரையர்ல காய வைக்கிறாருங்க. அப்புறம் தட்டெல்லாம் ரெடிங்கம்மா, மாத்த வேண்டியதுதான். நம்ம முதலாளி அம்மா வீட்டுல சம்பந்தம் கிடைக்கிறதுங்கிற சாதாரண சமாச்சாரமா? கருமலை நாகமலைன்னு பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர் எல்லாம் வந்து பொண்ணு கொடுக்கறன்ட்டு வந்தான். ஆனா அம்மா ஏதோ பெரிய மனுஷு பண்ணி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு குமாரசாமி பொண்ணையே மருமகளை எடுக்க சம்மதிச்சுட்டாங்க. என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். வா சத்யா. உட்காருங்க மாப்பிள. ஐயோ, வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல என்ன சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன அப்படியே கூப்பிடுங்க. சரி. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. அங்கிள், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ, பிரமாதமா கவனிச்சிருங்க. ராமசாமி என்ன கேளுங்க. ஆமா, நல்லா கவனிச்சாருங்க. ஆமா, பூஜைங்க. நிச்சயதார்த்தம் தானே தம்பி, பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துரும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமையை அப்புறம் வெட்டலாமப்பா. ராகம் வர்றதுக்குள்ள தட்டை மாத்தணும். வா பூஜா. என்னம்மா இது பூஜா? சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரே, போட்டுக்கல? எல்லாம் இதே நல்லா இருக்குது குமாரசாமி. பேசிட்டே இருந்தா இப்படிப்பா ராகாலம் நெருங்குதல்ல. முதல்ல நிச்சயதார் தட்டை மாத்து. சரிங்கண்ணா. அப்பா, அப்பா ஒரு நிமிஷம். என்னது? யாருக்கு இந்த நிச்சயதார்த்தம்? உனக்கு சத்யா தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு. தட்டை மாத்திக்க போறோம். யாரை கேட்டு நெருப்பாட்ட பண்ணீங்க? யார கேட்கணும்? தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பெத்த தகப்பனா எனக்கு பிடிச்சிருக்கு. வேற யார கேட்கணும்? கட்டிக்க போற என்ன கேட்டிருக்கணும். நீயும் சத்யாவும் விரும்புறேன்னு சொன்னதுனால தானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். விரும்புறேன்னு நான் சொன்னேனா? நீங்களே முடிவு பண்ணிட்டு இப்படி பண்றது நல்லா இல்ல. பூஜா, என்ன சொல்லுக்கு? மனசோட சொல்லு. நீங்க லவ் பண்ணுங்க. சத்யா, நீங்க ஃபாரின்ல படிச்சவரு, பண்பாடு தெரிஞ்சவரு. ஒரு பொண்ணு சகஜமா பழகிறத வச்சு அது காதல்ல முடிவு பண்ணிடுறதா? ஐ டோன்ட் லவ் யூ சத்யா. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. சொல்லு, நீங்க லவ் பண்ணல? நீங்க லவ் பண்ணல? இல்ல, நான் உங்களை விரும்பல. நான் அப்படி நினைச்சு பழகிறேன் உங்ககிட்ட. உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன், லவ்வரா பழகல. புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க ப்ளீஸ். நோ நோ, நீ ஏமாத்துற. நீ ஏமாத்திட்ட. நீ போய் சொல்ற. நோ. பூஜா, நீ ஏமாத்திட்ட. நான் உங்களை ஏமாத்தினா? நீங்க எல்லாம் ஒரு அப்பா சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்க பெத்த பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்கும்ல. என்கிட்ட கேட்காம சமல்ல பேசிட்டீங்களே. நாளைக்கு இன்னொருத்த வந்து அதிகமா பணம் கொடுக்குறேன்னு என்ன வித்துருவீங்களாப்பா? ஏண்டி, உனக்கு தெரியுமா நான் என்னென்ன கனவு கண்டு தெரியுமாட்டி? உங்களுடைய அப்படிலாம் வாழ ஆசைப்பட்டேன். எல்லா ஆசையும் மண்ணோட கூட்டணி போச்சு. அடிப்பாங்க. உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிருக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன பொம்மையா? எனக்கு உணர்ச்சியே இல்லையா? அப்ப நான் அவரை காதலிக்கவே இல்ல, வெறும் ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். எதுக்குள்ள கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து? உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா நீ என்ன ஒரே நிமிஷம் தூக்கி எரிஞ்சிட்டியே. இப்படி ஒரு கல்யாணம் என்னைக்கும் நடக்காது. இப்பொழுதுக்கு வேண்டாம், நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடத்துங்க. இதை புரிஞ்சுக்கங்க. ஏண்டி, உன் வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணும்போது கட் பண்ணி அப்பா பேச சொல்லுவியே. அப்பா எனக்கு புரியடி. ஆனா இப்பதான் புரியுது. எனக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னு. ஏன் பிடிக்கல? ஏய், நீ நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போனியா? பூஜா எங்க? தெரியலையே. ஒன்னும் புரியலடா, போர். என்ன பூஜா பாத்தியா? நான் பாக்கலடா. பதில் சொல்லிட்டு போ. அசிங்கப்படுத்தாதீங்க. யார் அசிங்கப்படுத்துறா?
நீ தட்டி பெரிய முன்னாடியும் நிச்சயம் வீட்டுக்கு போய் அது பெரிய அசிங்கமா? இத்தனை பேர் பாக்குறாங்க, நீங்க முன்னாடி அவங்களை கேட்கிறேன். கால மனுஷால மன்னிப்பு தெரிஞ்சு மனுஷ தன்மை, நீங்க மனசை மதிச்சு நீங்க சிம்பிளா பேசுறீங்க. ஏன் பூஜா? எங்க அப்பாவுக்கு நீங்க முதலாளிதான், அதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு அடிமையா இல்ல, தெரிஞ்சுக்கங்க. ஏன் கல்யாணம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். Who the hell are you to ask me? உங்ககிட்டயே காரணம் சொல்லும். காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? No! பூஜா, என் மேல பூவை போட்டு என் மனசுக்கு எடுத்தது யாரு? லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஏன் பேர் அலைய வச்ச? நீங்களே எதை நினைச்சு உளறிட்டு இருக்கீங்க? வழிவிடுப்பா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. இவன் வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அமைதியா இருக்கிற எங்க குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்படி நடு ரோட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க. என் மகனுக்கு மனைவி ஆகாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு எம்மனா ஆயிடாத. சொல்லுமா, அவனை ஏன் வெறுக்கிற? சொல்லுமா, காரணத்தை சொல்லு. அம்மா, ஒரு உடம்பால ஒரு உயிர் தான் சுமக்க முடியும், ஒரு பொண்ணு ஒரு தாலி தான் கட்டிக்க முடியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இருக்கிற தாலியை சுமந்துட்டு இருக்கேன். என்ன நிம்மதி எல்லாமே தவிக்க விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? நான் உயிரோட இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம். நானும் உங்ககிட்ட வந்துடுறேன். I'm going to come with you. பூஜா, இது யாரோட கலர? என் ஃப்ரெண்ட் நிவேதா சத்யா என்னை ஏமாத்திட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. இப்போ சொல்லுவா எனக்கு அவன் உயிரும் கொடுப்பேன், ஆனா அவன் உயிரை விடுப்பது மட்டும் என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம போயிட்டா. சொல்லு நிவேதா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை சொல்லு. சத்யாவுக்குள்ள எனக்கே தெரியாம வாழ்ந்த காதலுக்கு ஒரு முடிவை சொல்லு. சொல்லுடி பூஜா. யாருங்க நிவேதா? சொல்லு பூஜா, ப்ளீஸ். நிவேதா, சின்ன வயசுல இருந்த நானும் இவ்வளவு ஊருக்கு உயிரா இருந்த ஃப்ரெண்ட்ஸ். தாய் தந்தையோடு இருந்ததை விட நிவேதா என் கூட தான் அதிகமா இருந்திருக்கா. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே ஹாஸ்டல்ல தங்கணும், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பெட்ல தூங்கணும். இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் நிவேதாவை அதிகமா நேசிச்சேன். எங்க போனாலும் எப்பவும் நான் தான் அவளுக்கு துணையா போவேன். நிவேதா, டைம் ஆச்சு, எழுந்திரு. நான் நல்லா தூங்கிட்டேன், நீ சொல்றது எதுவும் கேட்கல. இப்ப நீ எழுந்திருக்கல, பக்கெட்ல தண்ணி கொண்டு தலையில ஊத்துறேன். நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. 4 நாளா இததான் சொல்லிட்டு இருக்கேன். கமா நிவி, பூஜா. இல்ல பூஜா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராகிங் பண்ணுவாங்க, எனக்கு ராகிங் தான் பயம். என்ன விட்டுடுறீ, ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வரேன். ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ். ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே பாபா. ஜெய் ஜக்கம்மா. மில்டன் பேராசி பிடிக்கின்ற சர்வ சாத்தான்களும் சர்வ திஷ்டிகளும் சர்வ கண்ணூர் கண்டிஸ்டி நான் ஒரு நாவதிஷ்டி இந்தியா முதல் உண்ணானுமாறு உறங்கானுமாறு சிக் நசி மசி கொள்ளி கம்பால் செய். மில்டன் பேராசிக்கு ஒரு கனவுக்கு நீ மில்டன் நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அது பாரு, ஜோசி பழிச்சிருச்சு. யோ, பொண்ணு இவ்வளவு செலவழிச்சு எதுக்கே வரவழைச்சேன்? அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு வழி சொல்லியா? சக்கம்மா, அதுக்கு உங்க கைரேகை மட்டுமே பத்தாது, அந்த பொண்ணோட கைரேகை வேணும், அப்பதான் பொருத்த முடியும். கைரேகை தானே வேணும், அதோட பணமும் வேணும். சரி ஐயோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஃபர்ஸ்ட் என்ன ராகி எல்லாம் சகஜம் தான், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுது. வேணா
சொன்னா பாரு, அடுத்த வருஷம் நீ கூட ராகிங் பண்ண ஆரம்பிச்சுடுவ. நான் ஃபர்ஸ்டே நினைச்சு விளையாடுறியா? பிஹேவ் யுவர்செல்ஃப் இடியட். என்னம்மா ஃபர்ஸ்ட் இயரா? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம்மா. அந்த பொண்ணோட கை ரேகை வேணும், அதான் உன் கண்ணத்துல பாக்கலான்னு வந்தேன். யோ பாரியா? பாக்குறேன் ரேகை அபாரமா பதிஞ்சிருக்கு. அதுல பாருங்க மில்டன், உங்க சனி ரேகைக்கும் இந்த பொண்ணோட சுக்கிர ரேகைக்கும் முடிச்சு போறது ரொம்ப சிரமங்க. உன்னை இவ்வளவு செலவு செதுக்க கூப்பிட்டு போறீங்க. எந்த சிக்கல் வந்து மிதிக்க போகுதோ பலையாக நமக ஆணியாக நமக ஜூக்கக ஜூக்கக. டேய் எல்லாம் ரெடியா இருக்குடா, ஒரு பிக்கர் வந்துட்டே இருக்கு. டேய் அந்த பொண்ணு ஆணி மேல மிதிக்கிறா 10, மிதிக்கல 10, மிதிக்கிறா 10, மிதிக்கிறடா. ஆணி பலகையில கால் வைக்கிறத பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா முடியாது போல இருக்காடா. ஆணி சரியா மூடுங்க. அண்ணன் நடையும் பின்னல் நடையும் செக்கச்சவே தக்காளி பழம் மாதிரி விட்டு வர போடுறான். அவன் மேல 100 ரூபாய் கட்டுறேன். அவன் ஆணி பலகையில காலை வைக்கிறான். சாரி. என்ன மனசு பசங்க பலகல ஆணி அடிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உங்க காலை குத்தி இருக்கும். அதான் நான் ஐம் சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ. நீ ரொம்ப மோசம்பா. நீ எங்க ஒளிஞ்சிருக்க பாத்தியா? இரு உன்னை என் இதயத்துல வச்சு பூட்டி வைக்கிறேன். ஆண் அழகனே, அன்பையும் அழகிலே அடக்கியவனே, ஆழமான பார்வையினால் என்னை அடிமையாக்கியவனே. என்னடி நீ கிளாஸ் வரலையா? ஒன்னும் இல்ல, அப்பாவோட போனுக்கா வெயிட் பண்றேன். பேசிட்டியா? இல்ல இன்னும் வரல. என்னடி ஒரு காதுல கம்மல் இன்னொரு காதுல இல்ல? இதுனா அமெரிக்கன் ஃபேஷனா? கம்மலா? கம்மலா? ஹலோ, என்ன தேடுறீங்க? நேத்தியே கம்மலை மிஸ் பண்ணிட்டேன். இதை தானே தேடுறீங்க? இது உங்க கம்மல் தானே? தேங்க்யூ. நீங்க தொலைச்சது கிடைச்சிருச்சு, நான் தொலைச்சது தான் இன்னும் கிடைக்கல. என்ன தொலைச்சிங்க? என்னையே தொலைச்சிட்டேன். ஐ மீன் என் ஐடென்டிட்டி கார்டை சொல்றேன். நீங்க பாத்தீங்களா? ஐடென்டிட்டி கார்டு? அதுனடா டைரியில ஒட்டி நான் பார்க்கல. என்ன சொல்றீங்க? டைரி, ஐடென்டிட்டி கார்டு ஒண்ணுமே புரியல. I have not seen it. I promise. ஓகே, இப்போ என்ன எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? என் ஐடென்டிட்டி கார்டை பார்க்கலன்னு சொல்ல வரீங்க, அவ்வளவுதானே? விட்டுருங்க. ஓகே, நான் வரேன். பூஜா, இந்த கெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் வர ப்ரொஃபசர் யார் தெரியுமா? I don't know. எனிவே அந்த ஆள் தான். நான் சொன்னேன்ல என்கிட்ட வம்பு பண்ணி அழ வாங்கினான்னு. நியூ ஸ்டூடெண்ட்னா அவ்வளோ கிண்டல் அவனுக்கு.
அன்னைக்கு நீங்க அறிஞ்சிருக்க வேண்டியது மில்டன், என்ன இல்லை. ஏன்னா உங்ககிட்ட கலாட்டா பண்ணது மில்டன். கலாட்டா பண்ணது யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு நடிச்சிட்டீங்க. கையில அவ்வளவு பலம் போல இருக்கு. திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. ப்ளீஸ் லிசன், ஐ அம் வெரி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. டேய் இன்னைக்கு இந்த சாப்டர் எப்படி அட்டெண்ட் பண்ணி ஆகணும்டா. ரொம்ப முக்கியமான சாப்டர் எடுக்கறாருல. சினிமா போலாம்டா. லெட்ஸ் கோ டு தி மூவி. டேய் வயசு பசங்க வரது தெரியல. ஹாய். அப்புறம் என்ன பண்ணிடு? ஏய் தில்வாலைக்கு 2 டிக்கெட் இருக்கு வரியா? பூஜா வரா, நாமளா போய் சரண்டர் ஆயிடக்கூடாது. வந்தாவா போகணும். ஏய் ஆ? வசந்த், ஹாய். நான் ரொம்ப முன்கோபக்காரின்னு நினைச்சிட்டீங்கல்ல? நோ நோ, இட்ஸ் ஆல்ரைட். சொல்லுங்க, இப்போ என்ன பேச வந்தீங்க? வசந்த், இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தானே? வேற ஏதாவது பேசணுமா? இப்போ எனக்கு லேட் ஆச்சு, நான் உடனே கிளாஸ்க்கு போகணும். வரேன், பாய். வசந்த், டைம் ஆச்சு, ப்ளீஸ் நான் வரேன். பூஜா, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன். அலைப்பாய்கிறேன், உன் அன்புக்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். உன் விழியில் நான் பார்வையாய், உன் மூச்சில் நான் உயிராய், உன் மொழியில் நான் ஒளியாய், உன் மடியில் மலராய் மணமாய், உன்னோடு நான் வாழ மன்னவனே அந்நாளும் வாராதோ. எழுதுற மார்கழி மாதம் முன்பனி காலம் வீசிடும் பூங்காற்றே, மூங்கிலின் மீது மோதிடும் போது கேட்டிடும் தேன்பாற்றே. காலையில் அதிகாலையில் மாலையில் மலர்ச்சோலையில் என்னத்தான் மலர்ந்தான் என்று காரணித்தான் வனக்கிளியே, அந்த வனக்கிளியே, வனக்கிளியே.
தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிவே, உனக்கு நான், எனக்கு நீ, இந்த உலகத்துல நம்ம 2 பேரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. என்ன சொல்ற? நான் சொல்றது நிஜம்தானே? ஆஹா. ஏய், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நிவே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கு ஒரு குடை. சரி. சரி போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, சரி 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 சரி. ஒண்ணே ஒண்ணு. சீக்கிரம் கூட. உனக்கு என்னடியாச்சு? கண்ணத்துல போய் கடிக்கிறேன். நீலா, அடி. ஐயோ, வாடி நான் நில்லு பூஜா. Oh my god. ஏய், பூஜா 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 ப்ளீஸ் பூஜா, ஐம் சாரி பூஜா. பூஜா, இல்ல பூஜா, நானும் அவரு ஆப்பிள் கடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் விட்டா கண்ணத்தையே கடிச்சிருப்பியே. இல்லடி, சூப்பர் லவ் சீன். லவ் சீனா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். உன் லவர் கிட்ட சொன்னியா? இல்லடி முட்டாள். இத பாருடி, ஸ்டடி வைல் ஸ்டடி, லவ் வைல் லவ். லவ் எல்லாம் மறைச்சு வைக்க கூடாது, இம்மீடியட்லி எக்ஸ்போஸ் பண்ணிடணும். லெட்டர் மேல லெட்டர் போட்டு ஆளையே அசத்தி குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்த விடணும். முதல்ல எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கட்டணும். எக்ஸ்கியூஸ் மீ பூஜா, ஒரு சின்ன சந்தேகம். மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதில் சொன்னார். மனதிற்குள் தோன்றும் பூ என்ன பூ? செருப்பு. இல்ல, இப்ப வேண்டாம், அவளை ஸ்டேஷன்ல பார்க்கலாம். அவங்கெல்லாம் அப்படிதான் பேச பண்ணிட்டு இருக்க. பூஜா, நீ போய் கிளாஸ்ல இரு, நான் போய் எக்ஸ்கர்ஸ் வேண்டிய பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, கம் ஃபாஸ்ட். மார்னிங் சார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் ஐ மீன் மை லவ். இது நம் காதல் கிடைச்ச வெற்றி. ரியலி ஐ லவ் யூ. என் காதலை இனியும் என்னால் மறைத்து வைக்க முடியாது. இதயங்களின் சேர்க்கையில்தான் எத்தனை வேதியியல் மாற்றங்கள். உன் பார்வை பட்டதால் கோழையாக இருந்து நான் தைரியம் அடைந்தேன். அந்த தைரியத்தின் விளைவே இந்த கடிதம். உன் பதிலை எதிர்பார்த்து இதயத்தை இழந்து நிற்கும். ஓகே, see you. என்ன இவ்வளவு ஸ்பீடா ஓடி வர? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒரு லவர் மீட் பண்ணிட்டு வரல. பூஜா, நான் சொன்ன மாதிரி லெட்டர் எழுதினியா? மன்மதன், மார்க்கண்டே எல்லாம் எழுதினியா? ப்ளீஸ் பூஜா. ஓகே ஓகே, நீ ப்ளீஸ் நிவி, உங்க லவர் யாருன்னு நோ 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 மட்டும் சொல்லு. பூஜா பூஜா ப்ளீஸ் ப்ளீஸ் பூஜா. பூஜா பை. அப்படி சொல்றேன், சஸ்பென்ஸ். என்ன மேடம், வண்டி பஞ்சரா? பூஜா
இதுக்கு அவ வாழ்நாள் பூரா அனுபவிக்க போறான். என்ன செய்யற பாரு. போடி, ஊருக்கு போறாளா? ஊருக்கு நல்லா போ. டூர் எப்ப போறோம், எங்க போறோம், எத்தனை நாள் என்ன உயிர் எடுத்தல, இப்ப திடீர்னு ஊருக்கு புறப்பட்டாளாம். அப்ப நானும் போல. என்னடி, எனக்காக நீ ஏன் டூரை சாக்ரிஃபைஸ் பண்ணும்? உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். லுக் பூஜா, ரொம்ப முக்கியம் இல்லைனா அப்பா வான்னு எழுத மாட்டாரு. ப்ராப்பர்ட்டி ஏதோ சிக்கலாம், கோர்ட் விஷயமா, அதுக்கு ஏன் சைன் வேணுமா? வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நான் நேரா டூர் ஸ்பாட்க்கே வந்துடுறேன். ப்ளீஸ் பா, நீ போய்தான் ஆகணும். ஏதாவது நல்ல பாட்டு பாடு. இந்த நிவி வரல, ரொம்ப போர் அடிக்குது. ச்சே. ஸ்டூடெண்ட்ஸ், நாம இங்கதான் தங்க போறோம். எல்லாரும் இறங்கி வாங்க. பூஜா தனியா வரா. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட என் கார்ல சொல்லிடணும். பூஜா, எக்கனாமிக்ஸ் புக் மேல இல்லடி, அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஐம் சாரி, உங்க உணர்வுகளை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். உங்க மேல நான் உயிரை வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்களும் என்ன மனசார விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்க ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை அங்க மீட் பண்றேன். பாய், see you. ஹலோ வாட்ச்மேன். யோ, உன்னதாயா? வாயா. யோ, நீ தானே வாட்ச்மேன்? எப்படி கண்டுபிடிச்ச? எதா இருந்தாலும் நான் ஒரே லுக்ல கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா? நல்லா கண்டுபிடிக்கிற, கையெடு. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெள்ளிக்கிழமை தலைக்கு என்ன தேய்ச்சி குடிச்சேன். வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா? ஒரு பொண்ணை பார்க்கணும். இது ஆட்டுப்பட்டி, புலிகளை அலோவ் பண்றதில்ல. இப்போ பொண்ணு யாரு? பூஜா. பூஜா? வாட்ச்மேன், பூஜா ரூம் நம்பர் சொல்லுங்க வாட்ச்மேன். பூஜாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாட்ச்மேன், அதுவும் 200 ரூபாய் லஞ்சம் வாங்குற வாட்ச்மேன். உனக்கு எதுக்கு எடுத்துலாம்? சொன்னியா தெரிஞ்சுக்கிறது தான். ஏயா, ஒரு கட்டழகான வாலிபனுக்கும் ஒரு கவர்ச்சியான பொண்ணுக்கும் என்ன உறவு இருக்கும்? லவ், காதல், ட்ரூ லவ். புரியல? இதெல்லாம் புரியாம எதுக்கே நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன்? 115 நம்பர் ரூம். இப்போ 115. தேங்க்ஸ். நம்ம பொண்ணு வெளியே போயிருக்கா, நானே இங்க நிக்கிறேன். நீ உள்ள போய் யாருகிட்ட செருப்படி வாங்க போறியோ? பூஜா, பூஜா எங்க போயிட்டா? பூஜா, பூஜா, ஹலோ வசந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். எப்போ வந்தீங்க? யார் அது? உள்ள போமா. சாரி மேடம்.
போய் நாம பாரு என் புத்திய செருப்பால அடிக்கணும். பணத்தை குடியா. இவர் மேல கை வைக்காத. பணத்தை குடியா. அடிச்சு பின்னி போலீஸ். எங்க பூஜா போன நீ? ஹாஸ்டல் சுத்தி 5 ரவுண்ட் வந்துட்டேன். தெரியுமா உனக்கு? கொஞ்சம் லேட்டா வந்துட்டா நாளை என் வண்டியை வைத்துட்டு இருப்பான். லவ்னா ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம். அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டாம். ஏமா பாவ தம்பி எவ்வளவு ஃபீல் பண்றாரு சொல்லு. ஹாஸ்டலே 5 தடவை அங்க பிரவேசம் பண்ணிட்டாரு. லவ் பண்ண எப்போ சின்சியரா இருக்கணுமா? ஏய் யார் யானி? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. வெளிய போ. பூஜா பைத்தியமா பிடிச்சிட்டு யோ வாங்க. யோ நீ இருக்கறனால அந்த பொண்ணு சங்கடப்படுது. ப்ளீஸ் அங்க போயா. ஏமா இவ்வளவு தூரம் போதுமா இல்ல பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஏறி ஊருக்கு போயிட்டுமா? சூப்பர் ஐடியா. போய்க்கிட்டே இரு. டாடி டாடி டாடி. ஏய் யார் யானி? லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து கலாட்டா பண்ற. வெளிய போ. டாடியா? ப்ளீஸ் ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா. என்னடா பாக்குற? டேய் இந்த தாடி தாடா பூஜாவோட டாடி. ஏடா சாயமோட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஹாஸ்டல் பக்கம் சுத்துனா பொண்ணுகளை உன்னை லவ் பண்ணிருமா? அடிச்சு கொண்டு விட வர ராஸ்கல். கால்டா போலே. நோ நோ நோ. கால் தி வார்டன். ஓகே? ஏமா நீ இவனை லவ் பண்ணல? ஐயோ அதெல்லாம் இல்ல. then ஓகே. டேய் டாடி. பூஜா நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது போதும். இனி வீட்ல இருந்தே போய்க்க. ஓகே பா. ஸ்டாப். ஐம் வெரி சாரி. எங்க அப்பா வந்தனால அப்படி நடந்துக்கிட்டேன். நான் இப்ப சீக்கிரமா போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யாக்கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. கிஸ்மி மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யாக்கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. முன்னழகில் முத்தாடுகையில் மழையில் கற்கண்டாய் கரண்டேனே. ஏன் 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 மழை குதித்தது மண்ணோடு? ஏன் 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 மனம் குதித்தது உன்னோடு? நான் 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 என்றிருந்தேன் நேற்றோடு. நாம் 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 என்று சொல்வேன் இன்றோடு. சொட்டு சொட்டாய் காதல் சுரக்க, திட்டு திட்டாய் அச்சம் தடுக்க. கண்ணுக்குள்ளே காதல் மிதக்க, கைகள் கொண்டா அதை மறைக்க. என் உடம்பு உன் பொன்முகத்தில் பிருந்தாவனம் போல் பூத்திருக்க. பெண்ணழகே பிருந்தாவனத்தை குத்தகை எடுத்தான் பூ பறிக்க. தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும் படாத பொன்கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. நீ 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 நான் உடுத்தும் மாடைதான். நான் 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 நீ உடுத்தும் மாடைதான். காதலினால் சூடத்தான் வான் மண் எல்லாம் காதலர்கள் ஆடத்தான். உயிருக்குத்தான் ஆசை மண்ணிடம், ஆணுக்குத்தான் ஆசை பெண்ணிடம். ஒப்புவித்தேன் என்னை உன்னிடம், ஒன்றும் இல்லை இனி என்னிடம். பாரதத்தில் பெண்கள் மொத்தம் 42 கோடியடி. இத்தனை பேர் இருக்கையிலே இவள்தான் உனக்கு மறந்த கடி. கிஸ்மி மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. கிஸ்மி மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. முன்னழகில் முத்தாடுகையில் மழையில் கற்கண்டாய் கரண்டேனே. ஏ பூஜா
என் பிறந்த நாளைக்கு என்ன gift தர போற? நான் தான் என்னையும் உங்களுக்கு தரப்போறேனே. அதை விட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஏய், இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. ஓகே ஓகே. சரி, உங்க பிறந்த நாளைக்கு நீங்க எனக்கு என்ன தரப்போறீங்க? நீ எதிர்பார்க்காத ஒண்ணு தர போறேன். பட் இப்ப சொல்ல மாட்டேன். நாளைக்கு என் gift-ஓட வா, அங்க தரேன். நாளைக்கு எங்க போய் சாப்பிடலாம்? wherever you would like to go. Really? அப்ப கைந்தி பவன்லயே லஞ்ச் முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? இஸ் இட் ஓகே? மாமு ஒரு தம்மு கொடு. டேய், எல்லா இடத்துலயும் வசந்த தேடி வச்சா. கிளாஸ் ரூம்ல கூட பார்த்தாச்சு. அவனோட பர்த்டே அதுமா பார்ட்டி கொடுக்காம எங்கேயோ ஒளிஞ்சிட்டான்டா அவன். அது மட்டும் இல்லடா மச்சான், நம்ம காலேஜ் குயின் பூஜாவே அவன் செட் பண்ணிட்டான்டா. அதுக்கு வேற அவன் ட்ரீட் கொடுத்தாகணும்டா. அத வரேன் பாரு. ஏய் மச்சான், ஸ்டாப் வேற தண்ணி பாட்டியா? மச்சான், மழை வர மாதிரி இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு 2 பெக்கெட்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு பார்ட்டி உண்டு. முதல்ல என் பூஜா பார்த்து வரேன், அப்புறம் தான் நம்ம பார்ட்டி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உனக்கு பூஜா தான் முக்கியங்கறியா? போடா டுபா கோர்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு அவதான்டா முக்கியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு என் லவரை உனக்கு காட்டப்போறேன். யாரு பேர் சொல்லு. சொல்லுடி சொல்லு. ஏய் பூஜா, போடாதடி. நான் குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெயிட் ஃபார் மீ. என்னடி இது வாட்ச்? என் லவருக்கு பிரசன்டேஷன். ஏய் சீக்கிரம் குளிடி. இருடி, லவரை பார்க்க போறேன். கிளாமரா போகணும்ல. என் அந்தரங்க அன்பு காதலனுக்கு உணர்வில் வாழ்ந்து உயிரில் கலந்த என் இனிய வசந்திற்கு நானும் அவரும் ஆப்பிள் கடிச்சிட்டு இருந்தோம். லவர் யாரு சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல நிவி. உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். பூஜா, பூஜா, ஏய் பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? மழை கொட்டுது, இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. என் பிரசன்ட் எங்க? ஹே, உன்னதான் கேக்குறேன், என் பிரசன்ட் எங்க? இல்ல கொண்டு வரலையா? என்ன ஏமாத்திட்டு பத்தியா? சரி சரி, எந்திரி போலாம். மழையிலே நனைஞ்சிட்டு இருக்கவா? பூஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா டல்லா இருக்க? அதே சொல்ல. வசந்த், நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். ஆனா என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க அப்பாவோட பேச்சு மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. வசந்த், என்ன மன்னிச்சிடு. எனக்கு ஷாக் கொடுக்கறான்னு அப்படி பேசுற. இன்னைக்கு என் பிறந்தநாளை நம்ம சந்தோஷமா கொண்டாட என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிண்டல் பண்ணாத, வா போலாம். வசந்த், நான் உண்மைதான் சொல்றேன். என்ன சொல்ற நீ? எங்க அப்பா வேறொரு இடத்துல எனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்கார். உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம் வசந்த், அவர் எதுவும் கேட்க மாட்டார். வசந்த், நான் சொல்றது கேளுங்க. நான் இனிமே மீட் பண்ண வேண்டாம். அது சொல்லதான் வந்தேன். என்ன மறந்துடுங்க வசந்த். Forget me. பூஜா, நீ என்கிட்ட எதுவும் மறைக்கிற? உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆமா, உங்க அன்புக்காக எங்கே உங்களையே நினைச்சு உங்களையே சுவாசிச்சு நீங்க தான் வாழ்க்கைன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியாம ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா? என்ன சொல்ற நீ? ஆமா வசந்த், அது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்ட் நிவேதா. நிவேதாவா? வாட் நான்சென்ஸ் பூஜா. அவளை நீங்க லவ் பண்ணலன்னு தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டா. நீங்க அவளை ஏத்துக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதீங்க வசந்த். உனக்கு என்ன பைத்தியம் கட்டி பிடிச்சிருக்கா? நான் சொல்றது கேளுங்க வசந்த். பூஜா, என்ன நிவேதா மட்டும் இல்ல, 1000 பொண்ணுங்க காதலிக்கலாம். ஆனா என் மனசுல இருக்க பொண்ணை என்னால காதலிக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது நீ மட்டும் தான். அண்டர்ஸ்டாண்ட்? வசந்த், அவ காதல உதாசீனப்படுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. உனக்கு என்ன தியாகம் பண்றதா நினைப்பா? வசந்த், பூஜா, ஏய் பூஜா, என்ன உணர்ச்சியே இல்லாத ஷோகேஸ் பொம்மை நினைச்சிட்டியா? ஏய் பூஜா, 4 நாள் காலேஜ் பீச் காலேஜ் டாடா காட்டு போற ஜாதி இல்லனா விடுங்க. நில்லு பூஜா. பூஜா ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் சொல்றத கேளு பூஜா. பூஜா, எப்போ நான் முதல்ல பார்த்தனோ அப்போ என் மனசுல நீ காதலி இல்ல, என் மனைவியாவே அடம் பிடிச்சிட்ட. இனி எந்த பொண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த அம்மா மேல சத்தியமா எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீதான். இப்போ ஒண்ணு விட்டா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்.
ஐயோ, இந்த உலகத்துல முதல்ல கடைசியமா நான் ஆசைப்பட்டது வசந்த் ஒருத்தரதான். அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வசந்த் ஞாபகம் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியல. இந்த அக்னி வளர்த்து மந்திர சொல்லி கட்டின தாலி இல்லைனாலும் உயிரான இங்க ரத்த சாட்சியில வசந்த் உனக்கு கட்டின தாலி என் கண்ணுக்கு கொண்டு நீது கட்டவே கூடாது. ப்ளீஸ் பூஜா. பண்ணிட்டிய பாவி, உனக்கு மன்னிப்பே கிடையாது. கழுத்துல இந்த தாலியை கட்டி உன்னை பறிச்சிட்டியே. நான் வேணும்னு தான் இந்த தாலியை கட்டேன். நான் உன் கூட வாழவே மாட்டேன். I hate you. வசந்தமே, இன்னும் இருப்பது ஒரே முடிவுதான். ஒன்று உன்னில் சாய வேண்டும், இல்லையே மண்ணில் சாய வேண்டும். மண்ணில் சாய வேண்டும், மண்ணில் சாய வேண்டும். ஏயா மில்டன், வசந்தி கட்டின தாலி என் பொண்ணு களத்தில் இருக்கும் போது அவ எப்படியா சத்யாவோட சேர முடியும்? உன் கோடீஸ்வர கனவுக்கு தடையா இருக்கிறது வசந்த் கட்ட தாலி தானே? அது இருக்கிட்ட என்னையா சொல்ற? என்ன குதிரை, என்ன குதிரை, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, குதிரை வரா, ஐயோ ஐயோ அம்மா. இன்னும் சாகலையா? பயந்துட்டியா? ஸ்பிரிங் கத்தி. இதான் நம்ம பிளான். தமிழ்நாடு முழுசா இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்கல்ல, அதுல நான், பூஜா, சத்யா, வசந்த் எல்லாம் கலந்துக்கிறோம். அது டான்ஸ் மட்டும் இல்ல, டான்ஸோட சேர்ந்து கதையும் இருக்கு. அதுல வசந்த் நான் இந்த கத்தியால குத்தி கொலை செய்யற மாதிரி ஒரு சீன். அதுக்காக வாங்கினதான் இந்த கத்தி. இந்த கத்தியில இருக்கிற ஸ்ப்ரிங் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டு அவனை உண்மையாவே சதக் சதக்கன்னு குத்தி கொலை பண்ணிடுவேன். கேட்டா ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? உனக்கு முடி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லையே, உனக்கு மூளை இருக்குப்பா. அவனை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே கோடீஸ்வரன் ஆயிருப்பா. நான் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிட்டுனா உன்னை லட்சாதிபதி கேட்கிறேன். அவனை போட்டு தள்ளியிருப்பா. இதை கொடு. சத்யாவையும் வசந்தியும் பேசி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். அவங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்கல்ல? விடுவனா, எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டேன். பிரின்சிபால்ங்கிற முறையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். எங்க இருக்காங்க? எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே சார். எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சிருக்கேன். வசந்த், சத்யா, நடந்தது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தீங்க. நான் உங்க பர்சனல் தலைவர் நினைக்க வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தரோம்.
என்ன சத்யா? ஓகே சார். பூஜா மனசு சங்கடப்பட்டு வரல, அவங்க ஃபாதர் வந்திருக்காரு. வணக்கம். நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனாலதான் பூஜா வரல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பூஜாவை இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த நடனப் போட்டியில் நடனம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. ஆனால் அடுத்து வரப்போகும் UK கலைக்கல்லூரி மாணவர்கள் நடனத்தோடு ஒரு நல்ல கதையும் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். இளவரசி பூங்குழலியை மணமுடிக்க ராஜபுத்திர இளைஞர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளவரசியோ தெருவில் பாட்டு பாடி பிழைக்கும் பானகுலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கின்றான். ஆம், அவன் ராஜ தண்டனைக்குள்ளாகிறான். இதோ மகராணி வர பாரு, முத்தழகி பேரு அழகு இங்கே யாரு, இரு பாணம் பாடும் பாட்டு நீ ஆடு இத கேட்டு பாட்டு பிடிக்கலன்னா கண்ணு கவிக்கொள்ளுமே இதா காதல் என்ன ஏடு சொல்லுமே. சேர நாட்டு கோயில்கள் நம்ம பேரை சொல்லி போகுமே. தூக்கில் போட்ட போதும் ஒன்ன நான் தூக்கி எறிய மாட்டேன். என்ன இருக்கும் போது தலைவா ஒன்ன பிரிய மாட்டேன். ஆடி பாடி பிழக்கு மானிடா, நீ காவல் மீறி அந்த புறம் நுழைஞ்சதே நடா. கதை கூட தொட்டதில்லையே, பொண்ணை கையை நீட்டி தொட்டதே நடா. அந்த புறம் போனதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தலைவிய தொட்டதுக்கு வெட்டாமத்தான் விடுவேனா? மாறு காலு மாறு கையை வாங்க போறேன் தெரியுமா? மாறு காலு மாறு கையை வாங்க போறோம் தெரியுமா? வர்றாதே என்ன நீ தொடாதே, பூமி சுற்றும் வரைக்கும் எங்க புனித காதல் நிலைக்கும். தாய் வர்றாதே என்ன நீ தொடாதே, பிரிய மாட்டேன் மானே, இது யாழின் மீது ஆணை, இது யாழின் மீது ஆணை. எம்பி எம்பி கம்பி என்னடா தளபதியின் வீரம் கண்டு தருதலை தான் குதிப்பதா? ஒரு வாழத்தண்டு வாழத்தண்டு வம்பு சண்டை இழுப்பதா? தளபதியின் வீரம் கண்டு தருதலை தான் குதிப்பதா? வாழத்தண்டு வாழத்தண்டு வம்பு சண்டை இழுப்பதா? இன்னைக்கு முகத்துல கத்தி இறங்க போகுது, நாளைக்கு பழலதான் கழுகு கொட்ட போகுது. தளபதியை தரையில் தள்ளும் பயலே, சத்தில்லாத முயலே, குத்துவாளில் உன்னையே குத்தி கொல்ல போறண்டா. கையில் ஒரு வாள் எடுத்து உன்னை வெட்டி வெட்டி கண்ட தொண்ட ஆக போறண்டா. உன்னை விட்டு வச்சா குத்தமடா, வெளியே சிந்தட்டும் ரத்தமடா. என் கையில் வாழை எடுப்பேன், சின்ன பையன் உன்னோட வாழா இருப்பேன். எங்க கையில் வாழை எடுப்போம், மன்னன் முன்பு தளபதியை தரையில் தள்ளும் பயலே, சத்தில்லாத முயலே, குத்துவா
நாளில் உன்னையே சுற்றிக் கொள்ள போறா. உண்மையிலேயே குதிரையாண்டா. நான் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வசதியை கொலை பண்றானா தெரியாது. சொல்றது கேளு. என்னாச்சு? Sir, please save him, sir. Please save him, sir, please. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வசத்தோட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. யாரும் இல்லை, எப்படியாவது காப்பாத்துங்க, please. வாங்க. வசந்துக்கு இவனுக்கு ஏற்கனவே 300 வரும் சார். அதனால தான் சார் வசந்த நிஜமாவே கத்தியால குத்திட்டான். ஆமா சார், அன்னைக்கு கூட இவங்க 2 பேரும் காலேஜ்ல சண்டை போட்டுட்டாங்க சார். உண்மைதான் சார். இது கிரிமினல். இந்த அரசு பண்ணி கூட்டிட்டு போங்க. சார் நில்லுங்க சார். சத்யா தம்பி மேல எந்த தப்பு இல்லை சார். எப்படியாவது என் பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையில இவனோட சேர்ந்து நான் தான் சார் இந்த சரியை பண்ணேன். வசந்த இவன் கொலை பண்றதா சொல்லிட்டு கத்தியை மாத்தி வச்சிட்டான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். அங்கிள், தம்பி ஏன் போய் சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவர் எங்க எஸ்டேட் மேனேஜர். என் மேல உள்ள விசுவாசத்துல என்னை காப்பாத்த இவர் போய் சொல்றாரு. நான் தான் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் இங்கே வைங்க. நான் தான் சார் குற்றவாளி. உண்மையை நானே ஒத்துக்கிறேன் சார். ஏய் அங்கிள், நீங்க என்ன நினைச்சு செஞ்சீங்களோ, வசந்த கண்டாலே வெறுத்துட்டு இருந்த பூஜா இப்ப அவனை ஏத்துக்கிட்டா. நீங்க செஞ்ச தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கு பாத்தீங்களா? டே மில்டன், தண்டனை நான் ஏத்துக்கிறேன்டா. படிக்கிற வயசுல அவன் செய்யற தப்புனால மத்தவங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குது பத்தியா? கேச நான் பாத்துக்கிறேன். நீங்க மனசு மாறினீங்களே, அது எனக்கு போதும். பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன் தாண்டிட்டாரு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க உள்ள போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும் படாத பொன்கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும் படாத பொன்கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே. யார் கையும்